நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை போவேன் சார். இப்பயும் படமே முடிஞ்சால் கூட நான் போயிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு தேவை கான்டாக்ட் தான். அங்கே ஃபோட்டோ ரிசீவ் பண்ணாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடின்னு போட்டிருப்பேன். லேண்ட்மார்க்கு இன்னும் சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் இருந்திருக்கு, கடிச்சிருக்கு, ஆர்டிஸ்ட் எல்லாம் கடிச்சிருக்கு சார். நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் கதை தான் ஜெயிக்கினேன் சார். டக்குன்னு அப்படியே ஒரு 2 வீலர் நிறுத்தினார். செங்கல்பட்டு கிட்ட தான் லொக்கேஷன். என்ன சார் சொல்கிறீங்க கார்த்திகேயன் சார் அப்படின்னாரு. அப்போ கேட்டார், சார் நீங்கள் டேரக்டரா அவர் டேரக்டரா, நீங்கள் வாட்டுக்கு இன்னொன்றும் க்ரியேட் பண்ணிட்டு போகிறீங்களேன்னு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் அந்த பாடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது இன்னும் கீழே சார், இதை விட அது ஒன்றும் கீழே. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பேனாலாம் காமிச்சாரான், கோல்டு பேனா அப்படின்னோன்னா மறுபடியும் இறங்கி அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நினைவு வச்சிருக்கு. போர்ஷன் முடிஞ்ச உடனே சோபின் சார் எல்லாத்துக்கும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, நல்லா இருந்தது, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அவர் கேட்டதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எனக்கெல்லாம் சார் அதெல்லாம். இந்த 10 பேருமே ஜென்ஸ் அப்படிங்கும் போது ஒரு துள்ளிக்கிட்டு இந்த காலை ஜல்லிக்கட்டில் எப்படி வரும் பார்த்தீங்களா. ஆனால் இதோட ஆபத்து அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் மஞ்சுபல் பாய்ஸ் பார்த்துட்டு கொடைக்கானலில் உள்ள குணா குகை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, போகவும் செஞ்சாங்க. கொடைக்கானலுக்கு ஒரு பெரிய பட்டாளம் போனது. அப்படி நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை முன்னாடி போன நினைவுகளை நினைவுபடுத்திக்கிட்டீங்களா? இல்லை சார், நான் வந்து குணா குகைக்கெல்லாம் போனதில்லை. கொடைக்கானலுக்கு இந்த பலூன் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பண்டுவம்னு ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கேன். நான் அந்த முருகன் கோயிலுக்கு தான் போய் பார்த்துருக்கேன். இந்த குணா கேவ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த படத்தில் தான் போய் பார்த்தேன். ஆனால் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னாவே மனசில் அங்கே ஒரு வேலாயுதம்னு இப்போயும் இருக்கார். இந்த பசங்களாம் உழுதாங்க பார்த்தீங்களா, அவர் சாப்பிட போயிருப்பார். அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அவர் இருந்தார். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்தது, அழுதேன். அதில் உளுந்து எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்காக நான் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு இனி இனிமேல் இது நடக்கக்கூடாது, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், வேறு யாரோட உயிரும் இந்த மாதிரி. ஏன்னா எல்லோரும் வந்து கொடைக்கானலை சுற்றி பார்க்க வராங்க. பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்குது, அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஆமாம், எவ்வளோ இடம் இருக்குது. இவங்க தெரியாமல் இதோட ஒரு டேஞ்சர் தெரியாது. இது தரையோட தரையாக இருக்குன்னு இதில் இந்த குணா படம் அந்த இதில் வந்து 10 பேர் நடிச்சிருக்காங்களே சார். ஆமாம். அதில் சுபாஷ் கேரக்டர் வந்து நிஜமாக அவங்க இன்டர்வியூ பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ஒரு 8 பேர் முன்னாடி போயிட்டாங்க. இவர் இந்த குழியை தாண்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, மண் அப்படியே தான் அந்த மழை பெஞ்சதில் சதம் இருக்கும்போது செப்பல் அந்த வழிக்கு உள்ளே விழுந்துட்டார். பின்னாடி வந்தவங்க 2 பேரும் நோட் பண்ணாங்க. இல்லைன்னா அவரை குழியில் விழுந்து தம்பின்னா சத்தமே இருக்காது. அப்போ எங்கே போயிருப்பான் என்னன்னு தெரியாது இந்த மாதிரி. ஆமாம். 2வது எனக்கு என்ன அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, யாருமே லேடிஸே வரல. ஃபஸ்ட்டு ஒரு அம்மாவோ அக்காவோ இல்லை லவ்வரோ இல்லை ஒய்ஃபோ யாராவது வந்திருந்தாங்கன்னா, அங்கெல்லாம் போகாதீங்க, வேண்டாம், இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன், பண்ணுவேன், இறங்க இப்படியே கிளம்பு அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த 10 பேருமே ஜென்ஸ் அப்படிங்கும் போது ஒரு துள்ளிக்கிட்டு இந்த காலை ஜல்லிக்கட்டில் எப்படி வரும் பார்த்தீங்களா. ஆனால் இதோட ஆபத்து அவங்களுக்கு தெரியல. இளம் கன்று பயமறியாத மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குஷி, இந்த இடத்துக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நம்ம போயிட்டு உடனே இந்த கிளம்புற நேரத்தில் அதான் ஒரு விதிங்கிறது அவங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு. அது இவங்க விழுந்தது. 2வது இவங்க இந்த 10 பேருமே வந்து ஒருத்தரோட ஒரு செயின் மாதிரி. அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். வந்தால் அவனை கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா நானும் குளிக்குள்ள. அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும் பாருங்கள், டைலாகு. ஒரு சீனில் அந்த பாறையில் அவர் குட்டன் மாட்டிக்குவார், இடையில தொங்கிக்கிட்டு இருப்பார். அப்போ இதுக்கு மேலே போனால் ஆக்சிஜன் லெவல் கம்மி, கயிறு கம்மி, அவ்வளோதான் இல்லைங்கும்போது ஏற்கனவே ஒருத்தன் உள்ளே விழுந்து போராடிட்டு இருக்கான். ஏன் தம்பி நீ வேற உள்ளே போனோன்னா நாங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அப்போ தான் கேட்பாரு, நீ என்ன ஹீரோவா, போய் வாங்க நில்லு அப்படின்லாம் சொல்லுவார். இவன் மாட்டிக்கிட்ட உடனே என்ன சொல்லுவார், உன்னை மேலே இழுக்க போகிறோம் பாரு. அப்போ அந்த போலீஸ்காரர் அப்போ அடித்து வெளுத்துனவர் கூட மனிதாபிமானத்தில் வேணாண்டா, அவன் ஒருத்தன் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான், நீயாவது மேலே வந்துடும், உன்னை இழுக்க போகிறேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், கீழேருந்து கைத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடும். இப்படி சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே, ஏன்னா இந்த கேரக்டர் இப்படி இருக்கான், ஐயோ இவனும் உள்ளே போனால் அடுத்தவங்களும் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க போல இருக்கே அப்படி. அல்ல, அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான்லாம் அப்பயே எனக்கெல்லாம் ரொம்ப அந்த டைலாக்லாம் பேசும்போது தான் எனக்கு தெரியும், ஓ நான் நினச்சேன் ஏதோ ஒரு சின்ன புளி கயிறை போட்டு வாத மீன் இழுத்துறாமனு ஏதோ கூப்பிட்றது நேராக இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். அது இப்படி இந்த ஜிக்ஸாக உழுகிற படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஆனால்
அதுக்கு ஒரு செட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். நாங்கள் இங்கே ஆக்ட் பண்ணும்போது அந்த ஒரு குழி மாதிரி இப்படி வட்டமாக வர மாதிரிலாம் பண்ணி அதில் இது பண்ணுறதுக்கு எங்களோட போர்ஷன் முடிஞ்ச உடனே சோபின் சார் எல்லாத்துக்கும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, நல்லா இருந்தது, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அவர் கேட்டதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எனக்கெல்லாம் சார் சார் அதெல்லாம் எல்லாரும் ஆமாம் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது சார். அபாயகரமானது குணா குகை அப்படின்னு இந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்படியான விஷயமும் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆனது. ஏன்னா அதில் வந்து இத்தனை சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, சில இதில் உடலே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் சார். இப்போ கூட 1952 நடந்திருக்குன்னு ஏதோ செண்பக முதலியார் ஏதோ ஒன்று படித்தேன் புக்கில். ஒருத்தர் ரிச்சா அவர் போய் தாண்டும் போது இது மாதிரி விழுந்துட்டார் உள்ள. அதுக்கப்புறம் ஒரு அந்த ஊரில் உள்ளவர் போய் பெரிய ஒரு லாரி நிறைய கயிறாமா. அப்போல்லாம் இவ்வளோ ப்ரெஸ்ஸு மீடியாலாம் கிடையாது. லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் வந்து சின்னதாக ஒரு ஒரு இது மாதிரி வந்திருந்ததாம்மா பேப்பரில். அதுவும் கமல் சார் சொல்லி தான் இப்போ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது இன்னும் கீழே சார், இதை விட அது ஒன்றும் கீழே. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பேனாலாம் காமிச்சாராம், கோல்டு பேனா அப்படின்னோன்னா மறுபடியும் இறங்கி அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நினைவு வச்சுருக்கிறதா இப்போ இப்போ யூடியூப்பில் நான் சமீபத்தில் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் ஷூட்டிங் நினைவுகள், அதுக்கப்புறம் பட ரெஸ்பான்ஸு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது, குணா குகை குறித்து. பர்சனலாக உங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்ரஸ் கார்த்தி அப்படின்ற நேம் எப்படி வருது, சினிமாவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க, என்னென்ன முக்கியமான படங்களில் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, என்னென்ன முக்கியமான படங்களில் நீங்கள் இடம் பெற்றிருக்கீங்க, இதை ஒரு ஷார்ட் நோட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 19 வருஷம் ஆச்சு சார். ஃபஸ்ட்டு மூவி வந்து என் உயிரினும் மேலானன்னு. ஃபஸ்ட்டு சீனே எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட வந்து கை கொடுக்குற மாதிரி. டைரக்டர் பேர் வந்து கேஆர் ஜெயா. அதில் பண்ணேன். பட் என்னோடய சீன் எடிட்டிங்கில் போச்சு. அதுக்கப்புறம் வேல்னு ஒரு படம், ஹரிசாரோட டைரக்டர், ஹரியோட மூவி. அதில் வந்து என்ன எப்படி கிடச்சிதுன்னா, அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தாமிரபரணின்னு ஒரு படம் பண்ணார். அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், கேண்டீன் வச்சுருந்தேன். அப்போ கொஞ்சம் லேட்டாக போனேன். சார் எங்கள் ஆஃபீஸில் ஏடி மாதிரி இருந்தார் ஒருத்தர். இல்லை படம் முடிஞ்சிருச்சு, ஒரு சாங் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாங்கில் ஏதாவது இருக்கும். இல்லைங்க அது வந்து ஹீரோயினுக்கு மட்டும்தான் சாங் அப்படின்னு. இல்லைங்க அவங்க சாங் பாடிட்டு இருக்கும்போது நான் ஐஸ்கிரீம் இது வாங்கிட்டு போவேன், ஹீரோ டக்குன்னு ஏன் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு போய் லவ்வருக்கு கொடுப்பாரு. இல்லை அவங்க ஏதாவது நான் அந்த பலூன்லாம் ஷூட் பண்ணுவாங்கள்ல, அது இது பண்ணும்போது ஹீரோ குறுக்க போயிடுவார், அவர் மேலே பட்டுரும். நான் அப்படியே ஐயோ வலிக்குமாக்குன்னு பார்ப்பேன், அவர் வாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு போய்ட்டு வரணுன்னா நான் இப்படி சொன்னேன். அப்புறம் ஏதாவது இந்த பஞ்சு மிட்டாய் இது நான் வாங்கிட்டு என் குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்ப்பேன், இவரு வெடுக்குன்னு. அப்போ கேட்டார், சார் நீங்கள் டேரக்டர் அவர் டேரக்டர், நீங்கள் வாட்டுக்கு இன்னொன்றும் க்ரியேட் பண்ணிட்டு போகிறீங்களேனாரு. இல்லை சாங்கில் மாதிரிலாம் வந்திருக்கு சார், நான் பார்த்துருக்கேன். இல்லைன்னா இடிச்சு தள்ளிட்டு ஓடுவாங்க, நான் குழந்தைய பிடிச்சிட்டு இப்படி போகலான்னு பார்ப்பேன், எங்கள் 2 பேருக்கு இடையில தாண்டிட்டு கூட அப்படி ஏதாவது ஸ்லோ மோஷனில் கூட வருவோம் சார், ப்ளீஸ் சார் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அப்படின்னு. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லை சார் ஃபோட்டோ வச்சுங்க சார்ன்னு. அந்த தாமிரபரணி படத்துக்கு ஃபோட்டோ கொடுத்தேன் சார். அது பார்த்திங்கன்னா எனக்கு வேல் படத்தில் சூர்யா சார், கலாபவன் மணி சார் கூட எனக்கு அவங்க காம்பினேஷன்லாம் அமைஞ்சது. ஹரி சார் கொடுத்தாரு ஆஃபீஸில் பார்த்துட்டு. என் வாழ்க்கையில் முதல் தடவை அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி செங்கல்பட்டுக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். நான் என் தங்க எல்லாம் ரிலேஷன்லாம். என்னோடய போஸ்டர் அப்படி இந்த ஓடி வர மாதிரி ஒரு மில்லுக்குள்ளார ஓடுவோம். சக்கரபாண்டி மில்லுங்க தீப்பிடிச்சி எரியுதுமாங்க. அப்போ அந்த ஓடுற மாதிரி டாக் ஸ்குவாடோட ஓடுற மாதிரி சீனு. அப்போ தான் போஸ்டரில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கண்ணீர் அப்படியே எனக்கு எங்கள் அம்மாவை என்ன நினச்சிக்கிட்டேன். நான் போஸ்டரில் வர அளவுக்கு என் தங்க எல்லாருமே பார்த்தாங்க. பரவாயில்லையடா வந்துடுடா அப்படின்னு. அதுதான் எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்தது சார். அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்கேன். அமரகாவியம், ஜிகர்தண்டா, உரியடி 2, கோ 2, சதுரம் 2, ஜாக்சன் துரை, மாநகரம் லோகேஷ் கனகராஜ் சாரோடது. அப்புறம் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிமில் வந்து சீசன் 2ல் வந்து பர்திமரன்னு ஒரு 2 நாய்களை வச்சு படம் பண்ணது, ஒரு கதையை வச்சு அதில் பண்ணேன் சார். அதில் வந்து பாலச்சந்தர் சார், கே பாக்யராஜ் சார்லாம் பாராட்டினாங்க. அதில் ஃபைனலில் அந்த கதை தான் ஜெயிச்சுது. நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் கதை தான் ஜெயிக்கினேன் சார். டக்குன்னு அப்படியே ஒரு 2 வீலர் நிறுத்தினார். செங்கல்பட்டுக்கிட்ட தான் லொக்கேஷன். என்ன சார் சொல்கிறீங்க கார்த்திகேயன் சார் அப்படின்னாரு. இல்லை சார் 9 பேர் வந்து ஆட்கள் தான் நடிக்கிறோம், நீங்கள் வந்து இந்த நாயை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. இந்த நாயினா கதவை திறக்கிறது, 2 காலை தூக்கிட்டு நிற்கிறது அப்படிலாம் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்குறவங்களே அழுகிற மாதிரி ஒரு அந்த நாயை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு வரும் சார் அப்படின்னு. அன்றைக்கி எங்கள் அம்மாவோட இறந்த நினைவு நாள்.
கோயிலுக்கு போயிட்டு வரேன், எல்லாம் 10 ஷார்ட் ஃபிலிம்லாம் நடக்குது. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் கிளாப்ஸு, ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க எல்லாரும். பார்த்தா ஒரே விசில் சத்தம் எல்லாம். அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கூப்பிட்டு மேடையில் சொல்லும்போது அப்போ தான் நான் முதல் தடவையாக நம்மளாலேயும் முடியும், நம்மளுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட், இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டாமினா எனர்ஜி மாதிரி வந்து பண்ணேன். நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன் சார். ஓகே. நிறையா இங்கே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குது. தமிழ் படத்தில் சின்ன சின்னதாக கொடுப்பாங்க. நிறையா படத்தில் எனக்கு என்னோடய தோற்றத்தை பார்த்துட்டு போலீஸ் கேரக்டராக தருவாங்க. சொந்தமாகவே நான் போலீஸாகவே காஸ்டியூம்லாம் தைச்சி வச்சுக்கிட்டேன். ஆக்டாக இருக்குன்னு சொல்லி ஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தைச்சி வச்சுக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன் சார். ஆதாரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆதாயம்னு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரோஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அன்டைட்டில்டு மூவி ஒரு 2-3 பண்ணியிருக்கேன். இப்போ ஹாட் ஸ்டார்னு அம்மு அபிராமி அண்ட் அவங்களுக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோடியில் ஒருவன் டைரக்டர் அவர் அனந்தகிருஷ்ணன் சார், அவரோட மூவியில் பாபி சிம்ஹா அவங்க கூட பண்ணேன். அதுக்கப்புறம் கோபி நயனார் படம், ராதிகா சரத்குமார் மேடம் இருக்கு, அவங்க கூட ஒரு மூவியில் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கேன் சார். அட்ரஸ் கார்த்தி அந்த பேர், அட்ரஸ் அப்படின்றது எப்போ இணைஞ்சிச்சு? நான் என்ன பண்ணுவேன் சார், எனக்கு சென்னை புதுசு. இது பெரிய பெரிய ஏரியா, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சாலிகிராமம், வலசரவாக்கம், இதெல்லாம் பெரிய இடம். எனக்கு சென்னைக்கு புதுசு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட அட்ரஸ் சொன்னவங்க சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட் போங்கண்ணே, அது போனால் அங்கே ஒரு போலீஸ் பூத் இருக்கும், அது பக்கத்தில் லெஃப்ட் ரைட்டு போகும், லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு மதினா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம், அதில் ஒரு பச்சை கலர் பில்டிங் 2வது மாடிம்பாங்க, ரைட்டில் போனீங்கன்னா தாராசிங் காலனின்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த கூகுள் மேப் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னதை அப்படியே மனசில் அப்படியே இது பண்ணிக்குவேன். உடனே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இது மாதிரி சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டுகிட்ட போலீஸ் பூத்து லெஃப்ட்டு போனால் அங்கே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு க்ரீன் கலர் பில்டிங்னா எழுதிக்குவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே ஒரு இடம் போனோம்னா ஒரு ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், அந்த பில்டிங்கில் டோர் நம்பர் இல்லை பிளாட் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கும், அதெல்லாம் பண்ணி கரெக்டாக எழுதுவேன். அதேமாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஒரே பேரில் பல பேர் இருப்பாங்க. அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துடுவாங்க. யார்கிட்ட கொடுத்தோம், ஆஃபீஸ் பாய், ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க அவங்களா, இல்லை உதவி இயக்குனர்கிட்ட கொடுத்தாங்களா, யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியாது. பேர் கேட்டாலும் தெரியலண்ணே, ஏதோ நிறைய செப்பலாக கிடக்கு, பெரிய கம்பெனி போல் இருக்குண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து என் மனசில் வந்து எதையும் வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஆர்வத்தோட அதை நேசிக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு அங்கே உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கிட்ட கேட்பேன், நீங்கள் எந்த ஊருங்க என்ன ஏதுமே, இந்த மாதிரி நான் இந்த ஊர் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்களும் ஃப்யூச்சரில் டைரக்டர் ஆகலாங்க இதான் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கக்கூடாது, இது மாதிரி இருந்தவங்களாம் பெரிய பெரிய டைரக்டராக வந்திருக்காங்க, நம்ம தான் அடுத்த லெவலுக்கு வரணும்னு நினைக்கணும், அது நம்மளோட மனசில் இருக்குது அப்படிலாம் சொல்லுவேன். அப்போ நான் கேட்பேன் சில டீட்டெயிலாம், யார் டைரக்டர் பேர் என்ன எதுவுமே அதெல்லாம் உட்காந்து எழுதிக்குவேன். சில ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, என்னை கேட்பாங்க, சார் நீங்கள் மாடல் கோஆர்டினேட்டரா, ஏஜெண்டா, பிஆர்ஓவா, எதுக்காக இதெல்லாம் எழுதுறீங்க, வந்தீங்களா, ஃபோட்டோ கொடுத்தீங்களா, என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு பின்னாடி ஸ்டில்லில் எழுதி கொடுங்க, நாங்கள் தேவைன்னா கூப்பிட்றோம், எதுக்கு இத்தனை டீட்டெயிலெலாம் கேட்குறீங்கன்னு ஒரு சில ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களே வெரி குட்டுன்னு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த A4 ஷீட்டில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு 10 ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பின்னாடி பக்கத்தில் ஒரு 10 ஆஃபீஸ், இது மாதிரி நான் எழுதி டைரக்டரோட பேர், ஒளிப்பதிவாளர், ப்ரொடியூசர், அங்கே ஃபோட்டோ ரிசீவ் பண்ணாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடின்னு போட்டிருப்பேன், லேண்ட்மார்க்கு. இன்னும் சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் இருந்திருக்கு, கடிச்சிருக்கு, ஆர்டிஸ்டெல்லாம் கடிச்சிருக்கு சார். அதனால் நான் என்ன சொல்லுவேன், படியில் நாய் உள்ளது கவனம் தேவைன்னு எழுதி போல்டாக எழுதி கீழே ஒரு அண்டர்லைன்லாம் பண்ணியிருக்கேன். அதை கூட கவனிக்காமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தஞ்சை செல்வம்னு இப்போ இறந்துட்டார், அவரெல்லாம் போய்ட்டு கடி வாங்கிட்டு வந்திருக்காரு நாயிட்டெல்லாம். ஏன்னா நம்ம வாழ்க்கை என்னமோ நினச்சி போவோம், அதில் சில சமயம் நாயெல்லாம் கட்டி போடாமல் வச்சுருப்பாங்க, இவங்க இந்த முடியெல்லாம் விட்டுருப்பாங்க, தாடியெல்லாம் வச்சுட்டு பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, காதில் தோடுக்கிட்டு பார்க்க இந்த பேக் எதனா அது பயந்துக்கும். அது மாதிரி ஒரு தடவை ஒரு வீட்டில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சிங்கமுகம்னு ஒரு படம், இப்போ இங்கே தான் தாரா இதில் இருந்தது சாலிகிராமத்தில் ஆஃபீஸு சார். போகும்போது கேட்டேன், என்னங்க நாய் கடிக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டேன். அது ஒரு வாரமாக அப்படி தாங்க இருக்குது, இன்னும் யாரையும் கடிக்கலைன்னாங்க. ஐயோ யாரையும் கடிக்கலையா, அப்போ நாங்கள் தான் முதல் என் கூட வந்தவர் ரஞ்சன், நிறையா படத்தில் வில்லன் மாதிரி இருப்பார், கார்த்திக் அப்படின்ட்டு ஒரே ஓட்டம். நான் கொஞ்சம் டே ஜிம்மி
ஹே அப்படி இப்படின்ட்டு இப்படி இந்த நாயை இது பண்ணுவாங்களே ஹே அப்படின்ட்டு போன பாருங்க அது எழுந்திரிச்சு நின்று இப்படி இப்படி வேணும் இப்படி பல்லெல்லாம் காமிச்சிது. ஐயோ டே மாட்டணும். அப்படியே மெதுவாக பேக் வச்சுட்டு ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு பார்க்குறேன். இவர் வண்டி எடுத்துகிட்டு அந்த தெருவுக்கு போயிட்டார். அப்புறம் 2 நாள் கழிச்சு டைரக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். என்ன சார் இந்த மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, சுப்பிரமணின்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தட்டி கொடுத்தாரு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை போவேன் சார். இப்பயும் படமே முடிஞ்சால் கூட நான் போயிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு தேவை கான்டாக்ட் தான். அந்த விலாவரி விவரங்கள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். அக்கு வேற ஆணி வேறாக உங்ககிட்ட ஒரு பயோடேட்டா இருக்குது. ஆமாம் சார். நான் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்பேன், யார் சார் பண்ணுறாங்க, எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது ஆர்டிஸ்ட்டு என்ன மாதிரி தேவை, அதெல்லாமும் நான் கேட்பேன். யாராவது டிஓபி அசிஸ்டண்ட் வேணுமா, மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா, மேனேஜர் இருக்காங்களா, ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்களா. நீங்கள் இவ்வளவு டீட்டெயில்ஸ் சேகரிக்கிறதுனால சொல்கிறேன், இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டு முக்கியமான ஆக்டர்ஸ் யாராவது இன்றைக்கி பெரிய ஆக்டர்ஸாக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம், உங்ககிட்ட கேட்டுருந்துருக்காங்களா? எஸ். யார் நிறைய பேர் இருக்காங்க சார். விஜய் சேதுபதி, யோகி பாபு, அப்புறம் ரித்விகாலாம் என் கூட வருவாங்க. பிக் பாஸில் வின் பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் நான் பாலா சார் ஆஃபீஸில் நான் தான் கொண்டு போய் ஃபோட்டோ கொடுத்தேன். ஒரு பெரிய ஃபோட்டோ கொடுப்பாங்க அவங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் சமையல் மந்திரம் திவ்யான்ட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். அது ஒரு லிஸ்ட்டே வரும். எல்லாம் நம்மளே நானே அது இது பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் சார். கண்டிப்பாக. அட்ரஸ் கார்த்தி ஏன் பேர் இடம்பெற்றது, எப்படி சினிமாக்குள்ளே வரீங்க, அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த இன்டர்வியூ எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சதான் நான் நம்புகிறோம். நன்றி.